இந்த கலவரத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலவரம் பற்றிய அறிக்கையை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் சோனம் வாங்சுக் ஆத்திரத்தை தூண்டும் வகையிலான பேச்சை கேட்ட இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்ட களத்தில் இருந்து புறப்பட்டு லே அரசு அலுவலகத்தையும் ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்ட களத்தில் அவருடன் உண்ணாவிரதம் இருந்த 15 பேர் மயங்கி விழுந்தனர். அவர்களில் 2 உடல்நிலை மோசமானது. போராட்டக்காரர்கள் உண்ணாவிரதம் இருந்து உடல்நிலை குன்றி வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கான தேதியை தன்னிச்சையாக, அதுவும் பல நாட்கள் கழித்து அக்டோபர் 6ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதுதான் நேற்று வன்முறை வெடிக்க காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய வாங்சுக், நமது உண்ணாவிரத போராட்டம் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் வன்முறை வெடித்துள்ளது வேதனை அளிக்கிறது. இது ஜென்சியின் புரட்சி. இவர்கள் 5 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டங்கள் வெடிக்க வேலை வாய்ப்பின்மை தான் புதிய காரணியாக இருந்து வருகிறது. ஜனநாயக வழியில் தீர்வு கிட்டாததால் தீவிர போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. நான் 5 ஆண்டுகளாக லடாக் மாநில அந்தஸ்துக்காக போராடுகிறேன். போராட்டம் மற்றும் பேரணி என்பதுதான் நமது பாதை. வன்முறை நமது கொள்கையை நீர்த்து போக செய்யும். இளைஞர்கள் வன்முறையை கைவிட வேண்டும். மாறாக அமைதியாக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். நாம் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். டெல்லி வரை நடந்து விட்டோம். ஆனாலும் இதுவரை நம் குரல் அரசுக்கு கேட்கவே இல்லை. 2020இல் பாஜக லடாக் மக்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது. இப்போது யூ-டர்ன் எடுத்து எதுவுமே செய்யவில்லை. பல ஆண்டுகளாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மையால் உள்ளனர். இதற்காக 5 ஆண்டுகளாக காந்திய வழியில் போராடி இந்த வன்முறை சம்பவம் சற்றும் எதிர்பாராமல் தன்னிச்சையாக நடந்தது. ஆனால் சிலர் இந்த போராட்டத்திற்கு பின்னர் அரசியல் கட்சிகள் இருப்பதாக கூறுவது தவறான செய்தி என்று கூறியது. இந்த நிலையில் லடாக்கில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களின் உரிமைக்காக போராடும் ஜென்சி இளைஞர்கள் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாமல் முடிந்தவரை அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது ஒருபுறம் இருந்தாலும் நேபாளத்தில் நிகழ்ந்ததைப் போல இந்த இளைஞர்களின் போராட்டத்தால் தங்களின் வாழ்க்கைக்கான உரிமையும் கிடைத்து விடாதா என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது.